வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாரகஸ்தானம் விசஸ் மாரகாதிபதி இதனுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குதுங்க. இங்கே பிரபல ஜோதிடர்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டுக்குமே ஒரே பலன் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. மாரகஸ்தானம் வேறு மாதிரி பலன் கொடுக்கும், மாரக அதிபதி வேறு மாதிரி பலன் கொடுப்பாங்க. அதை பற்றின புரிதல் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இது ஏன் எவ்வளோ டெப்த்தாக என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருக்கும். யாருமே சொல்லாத விஷயங்கள் நான் சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னா அனுபவத்தில் நிறைய விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் வீடியோவை போடுறேன். எந்த குருவும் எனக்கு கிடையாது, எவனுடைய பேச்சு நான் கேட்குறது இல்லை, யாரையும் நான் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா ரியாலிட்டியில் ஒத்து வராது. அப்போ நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இதை தப்புன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணாதீங்க, தப்புன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சது, தப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க, உங்களோட அதை வச்சுக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம்னு பிரிக்கிறோம். சரராசிகள்னால் என்னன்னு தெரியணும். 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடியது சரராசிகள். 1ங்கிறது மேஷம், 4ங்கிறது கடகம், 7ங்கிறது துலாம், 10ங்கிறது மகரம். இயற்கையிலேயே அதை சரராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சரராசிகளுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகளாக வருவாங்க. 2வது ஸ்தானமும் 7வது ஸ்தானமும் மாரக ஸ்தானங்களாக வரும். ஓகே. ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2, 5, 8, 11. இது என்ன அப்படின்னா 2வது கேந்திரம் 1, 4, 7, 10னுடைய 2வது 1, 4, 7, 10. அதை தான் நம்ம 2, 5, 8, 11ன்னு சொல்கிறோம். 2வது ராசி ரிஷபம், 5வது ராசி சிம்மம், 8வது ராசி விருச்சிகம், 11வது ராசி கும்பம். இந்த 4 ராசிகளை ஸ்திர ராசிகள்னு சொல்கிறோம். இதில் லக்னம் விழுந்துச்சுன்னா அது ஸ்திர லக்னம்னு சொல்கிறோம். இந்த ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்க. 3வது ஸ்தானமும் 8வது ஸ்தானமும் மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். உபயராசிகள்னு சொல்லக்கூடியது 3, 6, 9, 12. 3வது ராசி மிதுனம், 6வது ராசி கன்னி, 9வது ராசி தனுசு, 12வது ராசி மீனம். இந்த நாளையுமே உபயராசிகள்னு சொல்கிறோம். இதில் லக்னம் விழுந்தால் அதை உபய லக்னம்னு சொல்கிறோம். இந்த உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதி, 7வது வீடும் 11வது வீடும் மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தெளிவாக்கிடணும். இப்போ மாரகஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். மாரக அதிபதி என்ன பண்ணுன்னு பார்ப்போம். மாரக அதிபதி மாரகஸ்தானத்தில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாரக அதிபதிகள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரலக்னம் வருது. இப்போ துலாம் லக்னங்கிறது சரராசி, இதில் லக்னம் விழுந்ததுனால சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு என்ன சொன்னேன், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதியாக வருவாங்கன்னு சொன்னேன். 2ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ அவர் தான் மாரகாதிபதியாக வருவார். இப்போ மாரகாதிபதிக்குரிய பலனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். மாரக அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா அது வேறு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாரக அதிபதி செவ்வாய் தானே. இப்போ செவ்வாய் இந்த இடத்துல இருக்குது, செவ்வாய் புதனோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா மாரக அதிபதி மற்றும் அதோடு சேரும் கிரகம் சொல் அல்லது குணத்தில் அவமானம் ஏற்படுத்தும். இந்த மாரக அதிபதி மாரகஸ்தானமும் மாரக அதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா மாரக அதிபதி பார்ப்போம். மாரக அதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தொல்லை, பாதிப்பு, பிரச்சனை கொடுக்கும். புரியுதா? அது எது மூலிமா கொடுக்கும் அப்படின்னா கேரக்டர் வைஸில் கை வைக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ செவ்வாய்க்கு புதன் எதிரி தானே. செவ்வாயும் புதனும் எதிரி கிரகங்கள், பகை கிரகங்கள். அப்போ செவ்வாய் மாரக அதிபதி, அது வேறு இடத்துல இருக்குது, புதன் வீட்டில் இருக்குது, புதன் கூட சேர்ந்து இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எதிரியோடு சேரும்போது 2 பேருக்கு சண்டை வருமா? செவ்வாய்க்கும் புதனுக்கும் சண்டை வரும், ஒத்து வராது. அப்படி வரும்போது இந்த மாரகாதிபதி என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டர் வைஸில் கை வைக்கும். இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் பிடிக்கலை அப்படின்னா அவன் உங்களை திட்டுவான், நீங்கள் அவனை திட்டுவீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்லால் காயப்படுத்துறீங்க அல்லது சொல்லால் காயப்படுறீங்க அப்படிங்கிறது இந்த மாரகாதிபதி செய்யுங்க. இப்போ செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலாம் லக்னம் ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும்போது சொல்கிறேன், மிதுனத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அவருக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா சொல்லால் பாதிப்பு வரும். அவர் தன் வாயால் கெட்டு போவார். யார்ட்டையா பேசினார் அப்படின்னா அது சண்டையாக மாறும். அதே மாதிரி இவரை யாராவது காயப்படுத்துவாங்க, இவரும் யாரையும் தப்பாக திட்டிடுவார், அல்லது வேறு யாராவது ஒருத்தவங்க இவரை காயப்படுத்துவாங்க. அப்படி 2 விதமான சம்பவங்கள் நடக்கும். அப்போ சொல்லால் காயப்படும் போது உங்கள் கேரக்டர் மோசமான கேரக்டருங்கிற பேர் வரும், உங்கள் அவப்பேர் வரும், உங்கள் பேர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாரகாதிபதி டைம் வரும்போது உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னா
நீங்கள் சொல்கிற வார்த்தையினால் உங்கள் பேர் வந்து கெட்டு போயிடும். நீங்கள் செய்கிற செயல்னால் கிடையாது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் உங்கள் பேர் வந்து கெட்டு போகும், உங்கள் குணம் வந்து ஸ்பாயில் ஆகும், உங்கள் கேரக்டர் வந்து யாராவது வந்து உங்களை தப்பாக பேசுவாங்க, அல்லது உங்கள் பேர் வந்து கெட்டு போயிடும், அவமானப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுதான் மாரகாதிபதி செய்யும். அடுத்து மாரகஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னா, மாரகஸ்தானம் அதில் நின்ற கிரகம் செயல் மூலம் பாதிப்பு அல்லது கண்டம் ஏற்படுத்தும். இப்போ இதில் வந்து மாரகஸ்தானம் வந்து 2ஆம் இடமும் 7வது இடமும் மாரகஸ்தானம் இந்த லக்னத்துக்கு. இதில் மாரகஸ்தானத்தில் வந்து ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இந்த கிரகம் மூலியமாக இந்த 7வது இடத்துல கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான், அது 7வது இடத்துல போய் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒய்ஃப் மூலிமா உங்களுக்கு பாதிப்பு வரும். எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னா, செயல் மூலிமா பாதிப்பு வரும். மாரகாதிபதிங்கிறது பேசுகிறது மூலிமா பாதிப்பு வரும். நீங்கள் எதாவது தப்பாக பேசுவீங்க, தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று யார்ட்டையா போட்டு கொடுத்து அது மூலிமா வம்பு வழக்கு சந்திக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது, உங்கள் பேர் கெட்டு போகிறது, அவமானப்படுறது எல்லாமே வந்து மாரகாதிபதி செய்யும். மாரகஸ்தானத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன கிரகம் நிற்கிதோ அதை பேஸ் பண்ண உறவு மூலிமா உங்களுக்கு செயல் மூலிமா பாதிப்பு வரும். செயல் மூலிமா பாதிப்புனா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒய்ஃப் சொல்கிறத கேட்காம வேறு ஒரு செயல்பாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமா வரக்கூடிய பாதிப்பு. அல்லது நீங்கள் சொல்கிறத உங்கள் ஒய்ஃப் கேட்காம அவங்க வேறு ஒரு செயல் பண்ணி அது மூலிமா நீங்கள் லாஸ் ஆகிறது, அந்த மாதிரி பாதிப்பு வந்து வரும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதை செய்யாமல் வேற ஒரு விஷயத்த செஞ்சு, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாதேன்னு சொல்கிறீங்க உங்கள் ஒய்ஃப்கிட்ட, ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து லாஸில் கொண்டு போய் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது செயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட வந்து பேசாதன்னு சொல்கிறீங்க உங்கள் ஒய்ஃப்கிட்ட, ஆனால் உங்கள் அப்பாட்ட பேசி அவங்க அப்பா மூலியமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது செயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. சொல்லால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து கேரக்டர் மட்டும்தான் ஸ்பாயில் பண்ணும், அவ பேர் மட்டும்தான் ஏற்படும். அது மாரகாதிபதி தன்னுடைய திசை நடத்தும் போது பண்ணும். மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 7வது இடம் வந்து மாரகஸ்தானம், இதில் வந்து சுக்கிரன் இருக்குது, சுக்கிர திசை நடந்தது அல்லது சுக்கிர புத்தி நடந்தது அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்காம அவங்க செயல்பாடு உங்களுக்கு முரணாக செஞ்சு அந்த செயல் மூலிமா உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தருவாங்க, அந்த செயல் மூலிமா உங்களுக்கு லாஸ் ஆகும். அது நீங்கள் வந்து சொல்கிறத அவங்க செய்யாமல் வேற ஒரு செயலை எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு லாஸ் ஏற்படுத்துவாங்க, அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அதுதான் வந்து மாரகஸ்தானம் சொல்லுது. இப்போ மாரகாதிபதியே மாரகஸ்தானத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் மாரகாதிபதி செவ்வாய் தானே, செவ்வாய் வந்து மாரகாதிபதி, மாரகஸ்தானம் 2வது இடம், செவ்வாயே மாரகஸ்தானத்தில் வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுனாலையும் உங்கள் கேரக்டரும் வந்து அவமானத்துக்கு உள்ளாகும், உங்கள் பேர் கெட்டு போகும், அவ பேராகும், உங்கள் கேரக்டர் வந்து டேமேஜ் ஆகிடும், பேர் டேமேஜ் ஆகிடும். அது வந்து மாரகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயலும் டேமேஜ் ஆகும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பான செயல்பாடு, யாரோ ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறீங்க அல்லது வந்து யாரையோ திட்டுறீங்க, அது மூலிமா பிரச்சனை வருது அப்படின்னா அது பெயரளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்கள் கேரக்டர் வந்து தப்பாக வந்து வெளியில் காட்டப்படும். செயல் அந்த நீங்கள் செய்கிற செயல், ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குறீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு செயல்பாடு வந்து நீங்கள் திருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, செயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ப்ளஸ் உங்கள் கேரக்டரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ரெண்டுமே நடக்கும்னு சொல்கிறேன் நான். அதுதான் வந்து மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருக்கும்போது நடக்கக்கூடிய பலன். அப்போ இது ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். மாரகாதிபதி வந்து என்ன பண்ணும், மாரகஸ்தானம் என்ன பண்ணும், மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் என்ன பண்ணும், இந்த 3 விஷயங்களை பார்ப்போம். திரும்ப ஒருத்தர் பார்ப்போம். மாரகாதிபதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்குது அல்லது தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகம் மூலிமா, என்ன கிரகம் வந்து மாரகாதிபதியாக வருதோ அந்த கிரகத்தினுடைய காரக உறவு மூலிமா உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அது வந்து உங்கள் கேரக்டரு, உங்கள் பேரை வந்து டேமேஜ் பண்ணும். மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செயல் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த காரக உறவு வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், செயல் மூலிமா பாதிப்பு ஏற்படுத்தும். 3வது வந்து மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே கிரகம் அதே ஸ்தானத்துலேயும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேரும் கெட்டு போகும், நீங்கள் செயல் செஞ்சால் அந்த செயல் மூலியமாகவும் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ ரெண்டுமே பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய திசை நடத்தும் போது நடக்கும், மாரகாதிபதி தன்னுடைய திசை நடத்தும் போது நடக்கும். மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலிருந்து திசை நடத்தினா இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மாரகாதிபதிக்கும் மாரகஸ்தானத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இது நிறைய நான் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.